ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் குமரன். இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ நம்ம கையில் வந்து ஸ்பைஜனோட 5-in-1 டிவைஸ் ஒன்று தான் இருக்குது. இது வந்து நான் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால என்னால் சார்ஜஸை வந்து அதாவது கொண்டு போக முடியல ட்ராவல் பண்ணும்பொழுது அப்படின்ற ரீசனுக்காக இதை நான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு இதை வந்து சஜஷன் பண்ணான், அவன் தான் சஜஷன் பண்ணான். பட் ஆனால் இது வந்து நிறைய பேர் தமிழ் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, தமிழ் யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்திருக்கும். பட் நான் வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். மெயினாக அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கி இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த பிரச்சனை உண்மையாக நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்னு தான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 5-in-1 அப்படின்றது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 5-in-1னா என்னென்னா, இது ஒரு பவர் பேங்க் பேஸ்டு. ஸோ பவர் பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து இப்போ இதை வந்து டேரெக்டாக ஒயர்லெஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஒயராகவும் யூஸ் பண்ணலாம். இது 5-in-1 எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் பேங்க்கு இது ஒரு பாயிண்ட்டு, ரெண்டாவது இது ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், அது 2. மூணாவது இது ஒரு ஒயர்லெஸ்ஸு, நீங்கள் ஒயர்லெஸ் டிவைஸாக இதை கன்வே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஒயரில் போட்டு. மூணாவது. நாலாவது வந்து இதில் வந்து அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா, இது போகோ பின் கனெக்ட் பண்ணுற இந்த, அதாவது இந்த பவர் பேங்க் கனெக்ட் பண்ணுற அந்த சப்ளைவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் பேடு. அதில் நீங்கள் வந்து எனி டிடபிள்யூஎஸ் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது, இதில் ஒரு டைப்பே போட்டிருக்கோம், அது சொருவி அதிலிருந்து நீங்கள் வாட்சுக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் சாம்சங் வாட்சோ ஒரு ஆப்பிள் வாட்சோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அவுட் தான் வரும். 2.5 வாட் தான் வந்து அதிலேருந்து அவுட்புட் மேக்ஸிமம் அவுட்டு. அதனால அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இதில் நான் என்ன பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு தான் அதை ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணால். ஆனால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து இது செட் ஆகலை அப்படின்றது வந்து நான் வந்து இங்கே சொல்லியே ஆகணும். பிரச்சனையும் ஆப்பிளுக்கு தான், ஆண்ட்ராய்டுக்கு கிடையாது, ஆப்பிளுக்கு தான். ஆப்பிளில் நீங்கள் வந்து ஒயர்டை விட ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணும்போது ரீசெண்ட் டைம்ஸில் பேட்ரி ஹெல்த் வந்து பயங்கரமாக குறையுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணுவேன். அதாவது நீங்கள் வெளியே போகும்போது எனி பவர் பேங்க் ஒயர்லெஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்ரி ஹெல்த் பக்காவாக குறையுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சாம்சங் வந்து ஆப்பிளோட ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணி, ஒரிஜினல் கேபிள் யூஸ் பண்ணியே சார்ஜ் போட்டுக்கோங்க. ஆப்பிள் யூசர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. எமர்ஜென்சி கேசஸில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணி உங்களோட பேட்ரி ஹெல்த்தை குறைச்சிக்க வேணாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் என் ஃப்ரெண்டுக்கு 3% குறைஞ்சிருக்கு, எனக்கு 2% குறைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து நான் ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுதான் நான் பார்த்த பெரிய பிரச்சனையாக நான் யோசிக்கிறேன் இதில். அதர்வைஸ் இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பைஜன் ப்ராடக்ட். ஸோ ஸ்பைஜனில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. அதனால் இந்த ப்ராடக்ட் தாராளமாக ஆண்ட்ராய்டு வச்சுருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 ஆண்ட்ராய்டு மொபைல் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒயர்லெஸில் வந்து கம்பல்சரி சப்போர்ட் பண்ணும். ஒயர்லெஸ் பவர் பேங்க் வச்சுருக்கவங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மொபைல் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இது ஒரு யமன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஆண்ட்ராய்டு வச்சுருக்கேன், ரெண்டு ஃபோன் வச்சுருக்கேன், நான் வாட்ச் வச்சுருக்கேன், பட்ஸ் வச்சுருக்கேன். என்னால் இது எல்லாத்துக்குமே தனியாக ஹெட்டு கன்வே பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஒன்றுத்துக்கும் ஒயர் போட்டு என்னால் வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னா அவங்க வந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு ஆண்ட்ராய்டில் வந்து பெரிய விஷயமா இது எதுவும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் ஃபேஸ் பண்ணல. நான் ஐஃபோனில் இது ஒரு பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணேன். அதை தவிர்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் தாராளமாக வந்து இது நீங்கள் வெளியே கொண்டு போய் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போகோ பின்னில் கனெக்ட் பண்ணால் இது வந்து டேரெக்டாக சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஆர் நீங்கள் வெளியே எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நார்மல் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸேஃபோ இல்லை மேக்னெட்டோ கிடையாது. அதனால் இது ஒட்டவும் ஒட்டாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து எங்கன்னா ஸ்டேபிளில் வைக்கிறீங்கன்னா அங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒயர்லெஸ் ஏன் வேணான்றேன்னா, ஒயர்லெஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் ஹீட் ஆகுது. ஓவராக வந்து பவர் ட்ரெயின், அதாவது ஹீட் வந்து வெளியாகிறதுனால உங்களுக்கு பேட்ரி வந்து பிரச்சனை ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஒயர்லெஸில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒயர்டு யூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வே அதுதான். ஸோ நீங்கள் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லுங்கள்.